தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். பாஜக 25 தொகுதிகள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அந்த 25 என்னென்ன தொகுதின்றது தான் பட்டியல் இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரதமர் வரும்போது கொடுத்து அது எடப்பாடி கைக்கு போச்சு. அதுலேயே கூட குறைய கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் ஓகே ஆகிடும். தேர்தல் நேரத்தில் ஏன் இவ்வளோ நாள் எதிர்கட்சியாக இருந்த 5 வருஷமாக வந்து எதிர்கட்சியாக ட்ராவல் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எத்தனை முறை டெல்லி போய் திமுக மேலே வந்துருக்கூடிய ஊழல் வழக்குகள்லாம் வந்து 2024 பிறகு தானே மறுபடியும் மீண்டும் சேர்றாங்க. இப்போ போனதுடைய பர்பஸ் நான் சொல்கிறேன். முன்னாடி கொடுத்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. பாமக, பிஜேபி, அமமுக, மற்ற சிறு கட்சிகள் இணைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் அதிமுக தலைமையில் தான் வந்து இந்த தொகுதி பங்கீட்டு நடைபெறுமா? ஆமாம், பிஜேபியும் அதிமுக தான் பேசணும். அதிமுக மட்டும் தான் இப்போ திமுக மட்டும் பேசுறாங்க. அதே மாதிரி அதிமுக பேசுவாங்க. டிடிவி இது மட்டும் வணக்கம் சார். வணக்கம். திமுக, காங்கிரஸ், திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள், சிறு கட்சிகள் கிட்டத்தட்ட 20 கட்சிகள் இணைஞ்சு ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக கூட்டணி, இங்கே என்டிஏ கூட்டணியில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது? ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ மார்ச் 2ஆம் தேதி டெல்லி போயிட்டு வந்தார். இங்கே வந்து அதிமுக கூட்டணியில் அதிமுகவோட வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 70 சீட் வந்து பேக்கேஜாக கேட்குறாங்க அப்படின்ற சில தகவலும். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு 25 சீட் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து நாங்களே சீட்டை வந்து ஒதுக்கீடு பண்ணுவோம், நீங்கள் ஒதுக்கிடக்கூடாது அப்படியான முரண்பாடுகளும் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வருது. என்ன சார் நடக்குது அதிமுக கூட்டணியில்? என்ன நிலவரம் சார்? உருட்டுகள் பலவிதம், அதில் இது ஒரு விதம். பாஜக 25 தொகுதிகள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அந்த 25 என்னென்ன தொகுதின்றது தான் பட்டியல் இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரதமர் வரும்போது கொடுத்து அது எடப்பாடி கைக்கு போச்சு. அதில் கூட குறைய எனக்கு நானே அந்த பட்டியல் வந்துச்சு. அதிலே கூட குறைய கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் ஓகே ஆகிடும். ஒரு 20% மாறும். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கேட்குறாங்க, மயிலாப்பூர் கேட்குறாங்க, டி நகர் கேட்குறாங்க, விருகம்பாக்கம் கேட்குறாங்க. இந்த 4மே இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை மயிலாப்பூரை அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அப்போ எது கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. விருகம்பாக்கம் மாவட்ட செயலாளர் இருக்காப்புல விருகரவி, டி நகர் மாவட்ட செயலாளர் சத்யா இருக்காப்புல, துறைமுகம் இருக்குன்னு நின்றுருக்காங்க. நீங்கள் அப்போ அங்கே விஜய் பிரிக்கிற வாக்குகள் சாதகமாக தான் இருக்குது. அப்போ அங்கே துறைமுகத்தையே வச்சிங்கன்னு கொடுக்கலாம். ஆவடி, அம்பத்தூரில் 2ல் ஒன்று கேட்குறாங்க. அப்போ ஆவடி இல்லை அம்பத்தூர் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி சென்னை சிட்டிக்குள்ளே முக்கியமான தொகுதிகள், வெளியிலையும் அதே மாதிரி அவர்கள் கேட்குற தொகுதி கிட்டத்தட்ட ஏற்கனவே நின்ன தொகுதி இல்லை கொஞ்சம் நெருங்கி வர தொகுதி. மதுரை வடக்கு கேட்குறாங்க, மதுரை வடக்கும் மதுரை தெற்கும் கேட்குறாங்க. மதுரை தெற்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது, வடக்கு வந்து எஸ்ஆர் கோபி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் நடக்கும். அதை தாண்டி 35 தொகுதிகள் கேட்குறாங்க. பிஜேபி இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கிடையவே கிடையாது. 25 தொகுதியில் நல்ல தொகுதியாக வேணும், ஜெயிக்கிற மாதிரி. 28 தொகுதியில் 20 தொகுதியாக ஜெயிக்கிற மாதிரி வேணும். இப்போ 28 கொடுக்க போகிறாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? 18 தொகுதி ஜெயிக்காத மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூட்டணினா கூட்டணியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இவர்களுக்கு 17ஓ 18ஓ பாமகவுக்கு. அவர் இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க, பாமகவுக்கு ஒரு தொகுதிகள் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு பண்ணுவாங்களா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு பாமக மட்டும்தான் சார் எடப்பாடி பழனிசாமி டேரக்டாக அன்புமணி ராமதாஸ் பார்த்தாரு. பாஜக எப்படி அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு பாமக மட்டும் தான். இப்போ பாஜக யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? இல்லை சார், அதிமுக தலைமையிலான கூட்டணினா பேச்சுவார்த்தை வந்து எங்கே நடக்கணும்? ஏங்க நீங்கள் இந்த பத்திரிகையில் வரதுக்குள்ளே ஈல்ட் ஆகிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்? இல்லை சார், பத்திரிகையில் வரது நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாதுல்ல. சாதாரணமாக நான் கடந்து போவேன். அதிமுக பற்றி நேர்மறையான சாதாரணமாக நான் கடந்து போவேன். ஏன்னா இவங்க யாரு டெஸ்கில் உட்காந்து என்ன எழுதுவாங்க, என்னென்ன விஷயங்கள் உருவாக்கப்படுதுன்னா எனக்கு தெரியும். இல்லை சார், நீங்கள் ஒரு காமன் பாயிண்ட் நீங்கள் பத்திரிகை நான் சொன்னது நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் ட்விட்டரில் போட்டது ஏதாவது மாறுபட்டு வந்திருக்கா சொல்லுங்கள். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு போட்டேன், எல்லாம் வந்து திட்டினா. நீங்கள் கூட மனசுக்குள்ளே திட்டிருப்பீங்க. ஆனால் நேற்று வரைக்கும் அது ஓடிச்சா இல்லையா? என்டிஏ விஜய் பேச்சுவார்த்தைன்னு போட்டேன் ஏப்ரல் மாதம், அது செப்டம்பருக்கு அப்புறம் போட்டேன். எல்லாம் வந்து கேட்டாங்க, யாரும் நம்பலை. ஒரு பத்திரிக்காரனே அப்படியானேன்னு போனார். அடுத்த வாரமே நியூஸ் 18 தமிழ்நாடு போட்டான். அவங்க அண்ணன் ஒருத்தருக்கிறாரு. போட்ட உடனே என்னப்பா இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். கம்முன்ட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பேச்சு ஓடிச்சா இல்லையா? என்டிஏ கிட்ட இன்னும் பேசிகிட்டு இருக்காரு நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்களாம் கூட கேட்டீங்க, என்ன சார் நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. பேச்சுவார்த்தை முடிகிற அன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்சுதா? இவர் அதிமுக அடிமை கட்சின்னு போட்டு அடிக்கிறதும் அவங்க திருப்பி அடித்ததும். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கே போட்டேன். இன்னையோட நான் விஜய் சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கா மற்றவங்க சொல்ல தேவையில்ல, விஜய் சொல்லணும்னு விஜய் சொன்னார் மேடையில். அன்றைக்கே நான் போட்டேன், முறிஞ்சிச்சு பேச்சுவார்த்தை. நான் விசாரித்தேன், ஆமாங்க கட் ஆகிடுச்சின்னு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் டைட் பண்ணுறாங்க, ஸ்பீடப் பண்ணுறாங்கன்னு நான் போட்டேன். யார்? பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் எல்லாம், பிரியங்கா பேசுகிறது உட்பட நான் போட்டேன்.
இப்போவும் சொல்கிறேன், காங்கிரஸ் எப்படி பேச்சுவார்த்தை, டிஎம்கே எப்படி இதில் நல்லா பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணி சிதம்பரத்தை பிடிச்சி எப்படி முடிச்சாங்கன்றது இப்போவும் சொல்கிறேன். இது எல்லாம் வந்து நான் இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டோ எங்கே சொல்கிறது கிடையாது. இது எல்லாம் இருங்க சொல்லிடுறேன். இது எல்லாமே அவங்க கூடயே இருப்பாங்கள்ல, அவங்களாம் சொல்கிறது, சார் இதான் நடந்தது, சார் இதான் நடந்தது, சார் இதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா நான் அவங்க பேரை சொல்ல மாட்டேன். யாருமே சொல்லக்கூடாது. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவேன். இப்போ விஜய் வாழ்க்கையுடைய விஷயங்கள் எனக்கு விஜய்க்கு நெருக்கமானவர்களே 2-3 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. உள்ள இவங்க யாருக்குமே தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும். ஆனால் என்னைக்காவது நான் பதிவு பண்ணியிருக்கேண்ணா, தேவையில்லாத வேலை அது. அது அவருடைய சொந்த வாழ்க்கை, அதை அவர் மாற்றிக்குவார், மாற்றாமல் போவார். அப்போ எதை பேசணும் எதை பேசக்கூடாது, நமக்கு தகவல் வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் உட்காந்து பேசிட முடியுமா? அப்படி தான் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னால் அதை நம்பிக்கிட்டு ஓடுறது. இப்போது நான் சொல்கிறேன், 25 தொகுதி படிக்கவா சொல்லுங்கள். என்னுடைய சேனலே நான் படிச்சுட்டேன், அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு படிக்கவா? அதில் நீங்கள் அந்த தொகுதி பட்டியல் வந்தோன்னே பாருங்கள், இதுக்கு சிமிலராக கொஞ்சம் தான் மாறி இருக்கும். அதனால் இந்த தகவல் வர வர நம்ம சொல்ல போகிறோம், எது யாராக இருக்குது என்ன. இன்னைக்கு கூட காங்கிரஸுக்கு பட்டியல் இருக்குது, வேணுமா? காங்கிரஸுக்கு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, யாரை கழட்டி விட போகிறாங்க, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் யார் சொல்கிறா? எனக்கு யார் சொல்லுவா? காங்கிரஸில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடினா அதையும் அவங்க தான் சொல்லுவாங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க பத்திரிகை செய்திகளில் வரது எல்லாமே வந்து இவர்கள் எப்படின்னா நரேட்டிவ் ஒன்று. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் பார்த்தது மோசமான நரேட்டிவை கண்டபடி எழுதுறது. அதாவது என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கணும்னு பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது. அவர் வந்து அதிமுக இருந்தாங்க ஒரு முதலமைச்சர்னா எடப்பாடியை சொல்லன்றது. இதை ஒரு விவாத பொருளாக மாற்றுறது. நீங்களே பாருங்களேன், தாவேகாவை இப்போ போட்டு அடிக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபியை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஏன் டிஎம்கேல இவ்வளோ சண்டை ஓடிச்சு? இல்லை, இவ்வளோ பிரச்சனை. எதையாவது பெருசாக இந்த மாதிரி விவாத பொருளாக மாற்றினாங்களா? ஏன்னா எல்லாமே இங்கேருந்து தான் உருவாக்கப்படுது. 70 சீட்டாக இங்கேருந்து பட்டியல் எடுத்துகிட்டு போனாருன்னாங்க. எது எடப்பாடி அமித்ஷாட்ட போய் பட்டியல் எடுத்துகிட்டு போய் வச்சு விவாதம் பண்ணாருன்னு. இப்போ தேர்தல் சமயத்தில் இடி இந்த வழக்குகள்லாம் வந்து தூசி தட்டி தான் வந்து அதிமுக வந்து வெற்றி பெறும் நிர்பந்தம் இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை, குற்றம் இருக்குது, குற்ற வழக்கு இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஏன் இவ்வளோ நாள் எதிர்கட்சியாக இருந்த 5 வருஷமாக வந்து எதிர்கட்சியாக ட்ராவல் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எத்தனை முறை டெல்லி போய் திமுக மேலே வந்துருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள்லாம் வந்து 2024 பிறகு தானே மறுபடியும் மீண்டும் சேர்றாங்க. இப்போ போனதுடைய பர்பஸ் நான் சொல்கிறேன். முன்னாடி கொடுத்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம்னா எந்த ஒரு முன்னேற்றம் எதுலேயுமே இல்லையே. இப்போ டாஸ்மார்க்கு பக்கா ரைடு, அது க்ளீனாக மாட்டுறாங்க. ஆனால் இவங்க பவரை பயன்படுத்தி அதுக்கு தடை வாங்குறாங்க. தடை என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல, தடை போ அப்படின்ட்டாப்ல 7 செகண்டு. ஏங்க இல்லை பேசாத சொல்லு அப்படின்ற மாதிரி, பேசாத 7 செகண்டில் முடிஞ்சிச்சு தடை. மீதியெல்லாம் வெக்கேஷன் கோர்ட்டு முடிஞ்சா அப்புறம் பார்த்துக்க போ அப்படின்ட்டாப்ல. வெக்கேஷன் கோர்ட்டு முடிஞ்ச இவங்க போய் இவங்க ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. இடி எனக்கு உரிமை இருக்குதியா, நாங்கள் பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் நாங்கள் இவ்வளோ பண்ண முடியும், கோர்ட் எப்படி தடை பண்ண முடியும், தடையை ரிவோக் பண்ணணும், இந்த பாருங்க இவ்வளோ ஆதாரம் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னொன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குதா, அப்போ விஜய் மண்டல் வழக்கு அந்த பிஎம்எல் ஆக்டுடைய பவர் சம்மந்தமாக ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்பப்போ இன்டிமேட்டர் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு தீர்ப்பு வரும்ல, அதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க என்ன அப்படின்ட்டு தடையை எடுக்கவும் இல்லை, தடை இருக்குன்னு சொல்லலை, போயிட்டார் அவர். இது என்னென்னா ஏப்ரல் 2 அது வருது. அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அப்போ என்ன ஆச்சுன்னா நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு வழக்கில் எப்படி இருக்கும், ஒரு வழக்கில் அப்படி இருக்கும். நம்ம தனித்தனியாக எடுத்து தான் பேசணும். இவர்கள் யாருமே குற்றமற்றவர்கள் நீங்கள் சொல்ல வர்றீங்களா? டாஸ்மார்க்கில் எதுவுமே நடக்கலைன்னு தான் சொல்ல வர்றீங்களா? இல்லை. அதனால் அதை ஈடியும் கோர்ட்டும் தான் தீர்மானிக்கும். அதில் ஈடியுடைய கையை கட்டி போட்டாங்கல்ல, அந்த வழக்கு சொல்கிறேன். அதில் விஜய் மண்டல் வழக்கு ஏப்ரல் 2 வருது. ஏப்ரல் 2 அன்னைக்கு தீர்ப்பு வேறு மாதிரி வரும். ஏன்னா விஜய் மண்டல் வழக்கு பொதுவாக பிஎம்எல் ஆக்ட்னா இன்டர்நேஷ்னல் ஆக்ட், அதுக்கு இருக்கிற பவர் ஓகேன்ட்டாங்கன்னா தடை விலக்கப்பட்டுச்சுன்னா மீண்டும் இங்கே டாஸ்மார்க் இது வரும். இதுக்கும் ஏடிஎம்கேக்கும் அமித்ஷாக்கு தான் சம்மந்தம் இருக்கா? நீதிமன்ற நடவடிக்கை அது வாட்டில் அது ப்ராசஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே சார், எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனது வந்து அவர் போனது பல வழக்குகள் எனக்கு என்னென்னு அப்படியே இருக்குது. அந்த வழக்குகள்லாம் ஏற்கனவே கொடுத்த புகார்கள் இருக்குல்ல, அதிலெல்லாம் எதுவுமே நடக்காமல் அப்படியே இருக்குது. அது ஒன்று. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பண்ணுறாங்கன்ற பட்டியல் அது. இன்னும் சில விஷயங்கள் கட்சி உள்விவகாரங்கள் மற்ற விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காரு. தேர்தல் நேரத்தில் எப்படி செயல்படணும், என்ன பண்ணணும், ஏதுன்னு.
இது எல்லாமே ஹோம்ன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இந்த விஷயங்கள் வந்து இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இல்லை, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். எப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் பாமக, பிஜேபி, அமமுக, மற்ற சிறு கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் அதிமுக தலைமையில் தான் வந்து இந்த தொகுதி பங்கீடு நடைபெறுமா? ஆமாம், பிஜேபியும் அதிமுக தான் பேசுவோம். அதிமுக தலைமையில் தான் நடக்கும். இல்லை, அதிமுக மட்டும் தான் இப்போ திமுக மட்டும் பேசுறாங்க. அதே மாதிரி அதிமுக பேசுவாங்க. டிடிவி இது மட்டும் பாஜக பேசுது. மற்றபடி அது கூட சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ஒருவேளை நேரடியாக கூட பேசிக்கலாம். மற்றபடி பாமக, பாஜக எல்லாமே அதான். பாஜக இப்போ யார்கிட்ட போய் பேசுவோம்? ட்ரம்ப்புக்கிட்டே போய் பேசுவோம். எடப்பாடிட்டு தான் பேசி ஆகணும். புரியுதா? அப்போது கண்டிப்பாக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அது வந்து அந்த இறுதி தொகுதி பங்கீடெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அந்த மாளிகையில் தான், ராயப்பேட்டையில் தான் நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நேரம் ஒதுக்கி நேர தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.